இப்போ வந்து நம்ம லைவாவே காமிக்கிறோம். ரெட்டை குட்டி போட்டாலும் சில இடத்துல என்ன சொல்றாங்க, அதுக்கு பால் இல்லாம இல்ல சார், நம்ம அதான் குட்டி ஒண்ணு வித்துரும் ஓடிமாங்க. எல்லாம் குட்டிங்க சார். எவ்வளவு நாள் சார் பிறந்து? 3 மாசம் குட்டிங்க சார். 3 மாசம் குட்டி. அழகுக்கு சூப்பரா இருக்கும். யாரும் கேட்டா கொடுப்பீங்களா இல்லையா? தலைச்சேரி ஆண். இது வந்து இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கு? எவ்வளவு வெயிட் சார்? இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படியும் ஒரு 40 கேஜி பிளஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 22ல இருந்து 23 லிட்டர் பால் கொடுக்குது. காலையில சாயங்காலம் நேரம் 2 நேரமும் சேர்த்து. ஹோல்ஸ்டேனும் ஆல் பிளாக்கும் கிராஸ் இது சார். இது நம்ம மான்குட்டி மாதிரியே இருக்கு. ஆமா சார், நீங்க நார்த் இந்தியா பஞ்சாப் அந்த சைடு கிடைக்கிற ரகம். இது வந்து என்கிட்ட வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிரீடு. கோட் ஃபீட் இது. ஆட்டு தீவனம். ஆமா, ஆட்டுக்கு. எப்படி சார் குவாலிட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார் குவாலிட்டி. இந்த ரகம் வந்து பஞ்சாப் பீட்டல். இது பியூர் பீட்டலுங்க. இது வந்து என்கிட்ட நிறைய இருந்துச்சு. பேக்கிங் ஸ்டோரிங், நீங்க பேக்கிங் கரெக்டா இருந்து நீங்க கரெக்டா இது மாதிரி ஸ்டோர் பண்ணா உங்களுக்கு வந்து ஃபீட் வந்து நீங்க 6 மாசம் 8 மாசம். சொந்தங்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு சூரியக்குடி மதியானைப்பட்டி தாலுகாக்கு வந்திருக்கோம். NN&E அப்படிங்க ஒருங்கிணைந்த பண்ணை தான் வந்திருக்கோம். சார் வந்து BE முடிச்சுட்டு தமிழ்நாட்டு இனங்களை ரக இனங்களை வச்சு வளர்த்து மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதுபடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 300 ஆடு வச்சிருக்காங்க. இந்த பண்ணையில ஒரு 20 மாடு இருக்கு. இன்னொரு பண்ணை வச்சிருக்காங்க. ஒரு 50 மாடுகள் நாட்டு மாடுகள் இருக்குது. சாரோட சரித்திரம் பாத்தீங்கன்னா அவங்க பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணி IT கம்பெனில வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப சொந்த கம்பெனியா வச்சிருக்காங்க. சொந்த கம்பெனி தமிழ் இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாடுகள் அமெரிக்கா, UK, ஐரோப்பா ஒரு 4-5 கண்ட்ரில வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் நிறைய இருக்குது. வாங்க சார் பாப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் கிரண். என் தோட்டம் பேர் வந்து NN&E ஃபார்ம்ஸ். வந்து சூரியகுடி மதினாயப்பட்டி தாலுகா, திருச்சி மாவட்டம் வெராலிமலை ரோட்ல வந்து எங்க பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பண்ணையை வந்து நான் தொடங்கி ஒரு 4 வருஷம் ஆச்சு. பண்ணை வந்து ஒரு டோட்டலி இன்டிகிரேட்டட் ஃபார்ம். என் ஆடாகட்டும் என் மாடாகட்டும் எல்லாம் வந்து வெளியில மேய்ச்சலுக்கு போகாம, ஆட்டு மாட்டை வந்து எப்படி மேய்ச்சலுக்கு போகாது, கண்டிப்பா போகாது. எல்லாமே வந்து அடர் தீவனம், அதுங்களுக்கு என்ன மேய்ச்சல் என்ன கிடைக்குதோ அதோட ஜாஸ்தி புரோட்டீன்ஸு, சைலேஜ், இது மாதிரி நிறைய ஐட்டம்ங்க கொடுத்து வெளியில் மேய்ச்சலுக்கு போகாமவே வந்து எங்கள் ஆடு மாடை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரிய வச்சு. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, மீன் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆடு பாத்துறலாம் சார். ஆடுகள்ல நீங்க என்ன வகைகள்லாம் வளர்க்குறீங்க? சரி, இப்ப மெயினா வந்து நாங்க ஜாஸ்தியா வந்து எங்க தோட்டத்துல வந்து நாங்க கான்சென்ட்ரேட் பண்றது நீங்க பார்த்தோன்னா நம்ம செம்பரி ஆடு, அதுக்கப்புறம் நம்ம நாட்டாடு. வந்து நாட்டாடுலயே வந்து எங்க கிட்ட கிராஸும் இருக்கு. இப்ப என்கிட்ட இருக்கிற செம்பரி ஆடுங்கள ஒரு விசேஷம் என்னன்னா, என்கிட்ட செம்பரி ஆடுங்க வந்து 2 குட்டி விடுற செம்பரி ஆடுங்க இருக்கு. உண்மையில இருக்குது அப்படி? ஆமா, நான் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் லைவாவே. ஒரு சந்தர்ப்பத்துல வந்து 3 குட்டியை விட்டுச்சு. பட் நாங்க வந்து அதை காப்பாற்ற முடியல. ஏன்னா 3 குட்டியா அதுல 2 குட்டியை வந்து நாங்க காப்பாத்தினோம். இப்போ எங்ககிட்ட வந்து செம்பரி ஆடுங்க, முக்காசி என்கிட்ட இருக்க செம்பரி ஆடுங்க எல்லாமே வந்து 2 குட்டி விடுற செம்பரி ஆடுங்க. அது எப்படி சார் வாங்குனீங்க? இது ஒன்றும் இல்லை, இது வந்து எப்படின்னா ரகத்தை பார்த்து வாங்கணும். இதெல்லாம் வந்து பழைய ரகம். 2 குட்டினா 2 குட்டிக்கு பால் இருக்குதா சார்? ஆமா ஆமா ஆமா, 2 குட்டிக்கும் பால் இருக்கு. ஆமா, ஏன்னா வந்து கொடுக்குற தீவனத்துல வந்து 2 குட்டி இல்ல 3 குட்டிக்கும் வந்து பால் வர மாதிரி சக்தி அந்த தாய்க்கு ரெடி ஆயிடுது. வெளியில மேய்ச்சலுக்கு போகாம நாங்க வந்து வளர்க்குற சிஸ்டம் வந்து இதுதான். எல்லா குட்டியும் தாயோட நிற்கும். ஆமா, எல்லா குட்டியும் தாயோடய இருக்கும். 24 hours தாயோட நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அது ஒரு குட்டி பால் குடிச்சிச்சுன்னா இன்னொரு குட்டி கிடைக்காது. அது மாதிரி வந்து சந்தர்ப்பம்லாம் ஒன்றும் இல்லை. நாங்க போது பாருங்களேன், அது வந்து 2 குட்டி போட்டது. இது வெள்ளாடுல இதெல்லாம் என்ன ரகங்கள்? நார்த் இந்தியாவா? இல்ல சார், இதெல்லாம் நம்ம வந்து இங்க பாருங்க, அது போறது வந்து அது வந்து கொடியாடு. இது இதான் இங்க அந்த கருப்பு வெள்ளை போது பாருங்களேன். கொடியாடு கிராஸ். அது வந்து கொடியாடு கிராஸ். மற்றபடி இதெல்லாம் வந்து நம்ம பக்கா நாட்டு ஆடுங்க. இதெல்லாம் இங்க பாருங்க, இங்க காமிக்க, இங்க பாருங்க, இது 2 குட்டி தாய். ஓ, 2 குட்டி ஆடுங்க. இங்க பாருங்க, இது இந்த அம்மாக்கு வந்து 2 குட்டி. 2 குட்டியை வளர்த்துருவானா? ஆமா, 2 குட்டி. அப்ப பாருங்க, 2 குட்டியும் தாய் கூடயே நிக்குது. தாய் கூடயே இருந்து அங்க பாருங்க பாலும் குடிக்கிறதுல இது போது அம்மா கூடயே நின்னுக்குதுங்க குட்டிங்க. இதுல மேச்சேரி ரகமும் இருக்கு, உங்க ராமநாதபுரம் ரகமும் இருக்கு, உங்க மயிலம்பாடி ரகமும் இருக்கு. இது என்ன ரகம் சார்? வித்தியாசமா இருக்கு சார். இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி, இது வந்து பர்பரி வெரைட்டி. இது இது வந்து உங்களுக்கு நார்த் இந்தியால இருந்து வருது. இது வந்து ஆப்பிரிக்கன் போயர். இது போயர்ல பியூரா இல்ல மிக்சிங்? இல்ல சார், இது வந்து போயர்ல வந்து கிராஸ். பட் ஆனா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80% ஜீன்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பிரிக்கன் போயர். அதுல பிளஸ் நாங்க வந்து ஆடுக்கு ஷெட் கட்டியிருக்கோம். ஆனா அந்த ஷெட்டோட வந்து ஆடுங்க நாள் முழுக்க இது மாதிரி இங்க ஓடி விளாண்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்குங்க. நைட் நேரத்துல ஒரு நேரம் மட்டும் தான் நாங்க உள்ள அடிச்சு போடுவோம் ஆடுங்க. அண்ணா ஒரு கிடா இருக்கு, வாங்க சார் அது கிடா பாப்போம். இது என்ன ரகம் கிடா சார்? பெருசா இருக்கு. இது வந்து தலைச்சேரி ரகம் சார். இது அப்படியா? இது தலைச்சேரி ஆண். இது வந்து இப்ப எவ்வளவு வெயிட் சார்? இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படியும் ஒரு 40 கேஜி பிளஸ் இருக்கும். இப்போ வந்து இது 2 பல்லு தான். 1 வருஷம் கிடா தான். ஆமா, 1 வருஷம் கிடா தான், 2 பல்லு ஆண். என்ன ரகம் சார்? குட்டியா இருக்க சார். இது வந்து ஆக்சுவலா வந்து ஆஸ்திரேலியன் ஷார்ட் பிரீட். இது வந்து 3 வருஷம் ஆடு. அது ஒரு சைஸே அவ்வளவுதான். ஆண் கிடா. ஆஸ்திரேலியால எப்படி உங்களுக்கு வந்து? இல்ல சார், அது வந்து இங்க பெங்களூர்ல வந்து ஒரு பிரீடர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்ததுல வந்து நம்ம கிட்ட இது பிரீடும் ஆயிருக்கு. ஒரு ஆண் 3 பொட்டை வாங்கிட்டு வந்தோம். நம்ம கிட்ட பிரீடும் ஆயிருக்கு. அது பொட்டை, அது அங்க இருக்கிறது. இது பொட்டை. ஆமா, அது பொட்டை, இது ஆண். அது வந்து குட்டி.
இதோட குட்டி. ஆமா, அது ஒரு குட்டி, அந்த தாயோட குட்டி. அது செம்பரியில வந்து அமீன்கடுன்னு சொல்லிட்டு ஒரு பிரீட் இருக்கு. அங்க நம்மகிட்ட இருக்குதா? ஆமா, அரௌண்ட் குட்டிங்கெல்லாம் இங்க தெரியுது பாருங்க சார். அமீன்கட் வந்து கர்நாடகால வந்து ஒரு பிரீட். அது அந்த ஆண் எங்க கிட்ட இருந்துச்சு. இப்ப அந்த ஆணை நாங்க கொடுத்துட்டோம். அந்த ஆண் கிட்ட இருந்து பறந்தது தான் இந்த பிரவுன் குட்டிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்க. இங்க இருக்க பிரவுன் குட்டி அண்ணா இருக்கு, இங்க தாண்டுது பாருங்க. அந்த பிரவுன் குட்டி, அது பக்கத்துல இருக்க அந்த பெரிய பிரவுன், இங்க ஒரு பிரவுன் போகுது பாருங்க. இந்த பிரவுன் இதெல்லாம் இது என்ன கடா சார்? கடா சார், இது வந்து நம்ம செம்பரி கடா சார். இது வந்து நாட்டு கடா தான். அது 2 கடா இருக்கு பாருங்க. 2 கடாவும் வந்து 4 பல்லு, 2 வருஷம் கடா. 2 வருஷம் கடா. எப்படியோ வந்து ஒரு 60 கேஜிக்கு மேல வந்து லைவ் வெயிட் வரும் உங்களுக்கு. 2 வருஷத்துல அவ்வளவு வந்து. ஆமா ஆமா, அதான் நான் திரும்ப நான் சொல்றது என்ன காரணம்னா, கொடுக்குற ஃபீடு, தீவனம், நீங்க வச்சிருக்க டைப்பு, உங்களுக்கு அந்த ஆடுக்கு என்ன தேவையோ நம்ம கொடுத்தா நம்ம என்ன அச்சீவ் பண்ணணுமோ நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். தலைச்சேரி எங்க வாங்குறீங்க சார்? நல்ல பிரீடா இருக்கா? ஆமா சார், தலைச்சேரி 1 வருஷம் கடா தான். ஆமா, அது வந்து 1 வருஷம் கிடா சார். அது தலைச்சேரி வந்து என்கிட்ட நிறைய இருந்துச்சு, பட் நான் எல்லாமே கொடுத்துட்டேன். தலைச்சேரி நமக்கு லாபமா? லாபம் இல்லையா வளர்ப்புல? சார், தலைச்சேரியில வந்து லாபம் உண்டு. பட் எப்படின்னா, நீங்க வளர்க்குற முறை எப்படி வந்து கஸ்டமரை வந்து நீங்க ரீச் பண்றீங்களோ அதுலதான் வந்து தலைச்சேரியில லாபம் உண்டு. இல்லாட்டி நிறைய பேர் வந்து தலைச்சேரி பண்ணலாம், போயர் பண்ணலாம், பீட்டல் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலான்றாங்க. ஆனா லாபம்னு பார்த்தோன்னா நம்ம நாட்டு வெரைட்டி ஆடுங்களை தான் வந்து உங்களுக்கு லாபம் உண்டு. உண்மையான லாபம். இப்ப நானும் வந்து வெளிநாட்டு ஆடுங்களா வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் எப்படின்னா, நம்ம ஒரு ஷோக்கு, ஒரு பேஷனுக்காக வச்சிருக்கேன். ஆனா நீங்க லாபம்னு பார்த்தோன்னா அதுல வந்து உங்களுக்கு பெரிய லெவலுக்கு லாபம் பார்க்க முடியாது. இதுல உள்ள குட்டி இல்ல, வேற இதுல உள்ள குட்டி தானே? ஆமா, இது வேற குட்டி. இது ஆனா பால் குடிக்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இல்ல, அது ஒன்னும் ப்ராப்ளம் சார். இது கூட வந்து ஒரு இது சார், எங்க இதுல தோட்டத்துல ஒரு தாய் வந்து குட்டியை பார்க்கல அப்படின்னா இன்னொரு தாய் வந்து அந்த குட்டியை பார்த்துக்கும், பால் கொடுத்துக்கும். ஏன்னா நீங்க இதே பாருங்களேன், அங்க பாருங்க. இப்ப அது ஒரு தாய், அது பால் இது கிட்ட பாக்குது, இங்க பாருங்க. இப்ப அது கிட்ட பால் குடிக்க போகுது. அதனால அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த இதுக்கு தகப்பம் வந்து இதான் தகப்பணும். இது தாம்பா சார் இங்க இருக்கிறது. ஆமா, இது எவ்வளவு சார் வரும்? உருட்டுக்கிட்ட இவ்வளவு சைஸ் மொத்தமா? இது ஃபுல் க்ரோன் சார். இது 3.5 வருஷம் கிட்டத்தட்ட தெரிஞ்ச வரைக்கும். இது 4 பல்லுக்கு மேலே இருக்கும். நாங்க புடிச்சு பாக்கல. இப்போ வந்து இந்த கிடா சைஸே அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து வளராது. குட்டை ரகம். ஃபேன்சிக்கு வச்சுக்கலாம். இது ரொம்ப சுட்டியா இருப்பான், பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே மேச்சேரியா சார்? ஆமா சார், இதெல்லாம் மேச்சேரி ரகம். இதெல்லாம் செம்மறியில மேச்சேரி ரொம்ப நல்ல பிரீடா இருக்கு. ரெட்டை குட்டி ஆடுங்க உங்ககிட்ட இல்ல. முக்காசி வந்து நான் என் பெருமைக்கு சொல்லல. ஆனா வந்து என்கிட்ட இருக்கிற முக்காசி செம்பரிங்க வந்து எல்லாம் ரெட்டை குட்டி விட்டுற செம்பரிங்க. ஆமா, நீங்க 1 ரெட்டை குட்டி போடுதா, 2 ரெட்டை குட்டி போடுமா? முக்காசி என்கிட்ட இருக்க ரெட்டை குட்டி போடுறதுக்கு அப்ப என்ன காரணம் சார்? அது சார், நீங்க வந்து குடுக்குற தீவனம், அந்த தீவனத்துக்கு வந்து அது கன்சீவ் ஆகுற லெவல் வந்து அதுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். இப்ப நீங்க பாருங்க, இங்க பாருங்க, ரெட்டை குட்டி ஆடு வருது பாருங்க. அம்மாவும் வருது பின்னாடி. இங்க பாருங்க, ரெட்டை குட்டி ஆடு பாருங்க. இப்ப வந்து நம்ம லைவாவே காமிக்கிறோம். ரெட்டை குட்டி போட்டாலும் சில இடத்துல என்ன சொல்றாங்க, அதுக்கு பால் இல்லாம இல்ல சார். நம்ம அதான் ஒண்ணு வித்துரும் ஓடிமாங்க ஆடு வளர்க்குறவங்க. இப்ப நாங்க வந்து எப்படின்னா, இங்க இருக்கிறவங்க வந்து அதை கரெக்டா பராமரிக்கிறதுனால என்கிட்ட வந்து ரெட்டை குட்டி மாடுங்க நிக்குது. சரிங்களா? இவர் தான் வந்து எங்க தோட்டத்தை பாத்துக்கிற ஒரு மனோஜ். சரிங்களா? இவங்களும் இவங்க ஒய்ஃபா தான் இங்க வந்து எல்லாமே பாத்துக்கிற ஒரு ஃபேமிலி 2 பேரு. இவங்க வந்து அது கரெக்டா வந்து பராமரிச்சுட்டு அதுக்கு வந்து குடுக்குற டைமுக்கு தீவனம், இல்ல அம்மா கிட்ட பால் கம்மி ஆச்சுன்னா பாட்டில்ல பால், இது மாதிரி எல்லாம் கொடுத்ததுனாலதான் எங்க கிட்ட வந்து ரெட்டை குட்டி தாங்குது. சார், என்கிட்ட வந்து செம்பரி ஆடு வந்து 100க்கு மேல இருக்கு என்கிட்ட. அதுல வந்து ஒரு 20 கிடாங்க இருக்கும். மிக்கது எல்லாமே வந்து கிடைறீங்க தான். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60% ஆடுங்க வந்து என்கிட்ட ரெட்டை குட்டி போட்டது. ஒரு 50 ஆடு ரெட்டை குட்டி தான். கண்டிப்பா செம்பரியில ரெட்டை குட்டி ஆடுகள் கிடைச்சினா லாபம் தானே சார்? டக்கு டக்குன்னு பெருகும்ல. ரொம்ப நல்லது சார் அது ஆக்சுவலி. ஏன்னா செம்பரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 வாட்டி தான் குட்டி போடும். அதனால ரெட்டை குட்டி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் தான். 2 வருஷத்துல வரது உங்களுக்கு 1 வருஷத்துல எடுத்துக்கலாம். ஆமா, அதுவும் பால் வர்க்கச்சுன்னா ரொம்ப லாபம். அந்த பால் கிடைச்சா இன்னும் ரொம்ப லாபம். இப்ப நீங்க இது பாருங்க, இது வந்து நாங்க பாட்டில் பால் எல்லாம் கொடுக்கல, தன்னாவே தாயே வளர்த்துருச்சு அந்த 2 குட்டிங்களையும். அதுக்கு தீவனம் தான் காரணம். சாப்பாடு என்ன கொடுக்குறீங்க காலையில? காமிக்கிறேன். இப்ப காலையில வந்து சைலேஜ் போடுறோம். சைலேஜ். ஆமா, இது காலையில போட்டாச்சு. சைலேஜ் முடிச்சிருச்சுங்க. சைலேஜ் எந்த ஊர்ல வாங்குது? திருச்சியில கிடைக்குதா உங்களுக்கு? இல்ல சார், நாங்க வந்து எல்லாமே வந்து எஸ்கேஆர் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேனியில வந்து எஸ்கேஆர் ஃபீட்ஸ் மிஸ்டர் ராஜசேகர் இருக்கிறாரு. தோட்டத்துல வந்து என்னென்ன ஃபீட் அவைலபிள் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரே சப்ளையர் தான். சைலேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் டிஎம்ஆர் ஆகட்டும், மாட்டுக்கு குச்சி தீவனம், கழுப்பு தீவனம், அடர் தீவனம், கோழிக்கு தீவனம், மீனுக்கு தீவனம், எல்லாமே வந்து அவர் ராஜசேகர் எஸ்கேஆர் ஃபீட்ஸ் தேனி அவர்கிட்ட தான் நாங்க எல்லாமே வாங்குறோம். எத்தனை வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க சார்? அவர்கிட்ட வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கு குவாலிட்டி? எப்படி இருக்கு? முதல்ல குவாலிட்டி சார், இது வரைக்கும் வந்து எனக்கு அவர்கிட்ட வந்து குவாலிட்டி இது வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை. நம்ம இன்கேஸ் வந்து நம்ம என்ன சஜஷன் கொடுத்தா கூட அவர் வந்து அந்த சஜஷன் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. ஸோ அதனாலதான் வந்து எங்க சம்பந்தம் அவரோட நல்லா இருக்கு. நம்ம அவர்கிட்ட வரது வந்து குவாலிட்டி, அருமையான குவாலிட்டி. வந்து நிறைய இடத்துல வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து மனுஷன் நல்ல மனுஷன். நம்ம வந்து சொன்னா நம்மளுக்கு உடனே அட்டென்ட் பண்ணுவாரு. நம்ம கேட்டது என்ன இருக்கோ கரெக்டா அமுச்சு விடுவாரு. இது வரைக்கும் எனக்கு வந்து குவான்டிட்டி ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும் எனக்கு இது வரைக்கும் அவர்கிட்ட பிரச்சனை ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து அவங்க பேர்லாம் சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. பட் எனக்கு வந்து குவாலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. என்ன எதுக்கெல்லாம் தீவனம் எடுக்கிறீங்க? அப்போ ஆடுக்கு எடுக்கிறோம், மாடுக்கு எடுக்கிறோம்,
கோழிக்கு எடுக்கிறோம், மீனுக்கும் அவர்கிட்ட தான் எடுக்கிறோம் நாங்க. சார் இது நம்ம மான்குட்டி மாதிரியே இருக்கு. ஆமா சார், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க ரகம் வந்து பர்பெரி ரகம். இது வந்து எப்படின்னா நார்த் இந்தியா, பஞ்சாப் அந்த சைடு கிடைக்கிற ரகம். இது வந்து என்கிட்ட வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிரீடு. இங்க பாருங்க, இதான் தாய், அது தாய், இது 2 குட்டி. அது இந்த தாய் வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7-8 குட்டி விட்டுருச்சு. எல்லா குட்டியும் வந்து இந்த தாய் காப்பாத்திருச்சு. அதே தன்னாலே காப்பாத்திச்சு. ஒருவேளை எத்தனை குட்டி போடும் இது? சார் என்கிட்ட வந்து இந்த ரகம் வந்து 5 குட்டியும் என்கிட்ட போட்டிருக்கு. பட் ஆனா வந்து நாங்க ஒரு 3 தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு எங்களால. 5 குட்டி போடுங்களா? உண்மையில ஆர்டர் போடுங்களா? ஆமா போட்டிருக்கு. இதுக்கு தவப்பை தானா? ஆமா சார், இது ஆணு. இதுதான் வந்து என் தோட்டத்துக்கு வந்த மொத ஆடு. நாங்க என்னைக்கு ஆடு வளர்க்கணும்னு நான் மனசுல நினைச்சேனோ அப்ப வந்து வந்தவன் மொத ஆடு. இவன் பேர் வந்து பாகுபலி. இந்த ஆட்டுக்கு இது கிடையாது, கொம்பு கிடையாது. கொம்பு கிடையாது. ஆமா, இது மொட்டை வெரைட்டி. இதோட மொத பையன் வந்து அது அங்க மேல நிக்கிறது. அது என்கிட்ட மொத வந்த பொட்டை வந்து அந்த மூலையில நிக்குது பாருங்க. இப்ப எத்தனை இருக்கு மொத்தம்? ஒரு 300 ஆடுங்க கிட்ட இருக்கும் சார். ஆமா, எல்லா வெரைட்டி ஆடுங்க சேர்த்து. எப்படின்னா இப்ப எங்க தோட்டத்துல என்னென்ன வெரைட்டி இருக்குன்னா, நீங்க வந்து செம்பரி ஆடு பாத்தீங்க, நாட்டாடு, பர்பரி ஆடு, ஆப்பிரிக்கன் போயர்ல கொஞ்சம் இருக்கு, தலைச்சேரியில கொஞ்சம் இருக்கு. அங்க ஒரு அது வந்து காது நீளமான ஆடு. ஆமா, பஞ்சாப் பீட்டலுங்க. அது இது பீட்டல் பியூர் தானே சார்? ஆமா, பியூர் பீட்டலுங்க சார். இது என்கிட்ட இதெல்லாம் வந்து என்கிட்ட பறந்து என்கிட்ட வளர்ந்த ஆடுங்க. இதெல்லாம் இதுங்களோட தாய் எல்லாம் இருந்தது வந்து நாங்க கொடுத்துட்டோம் விற்பனைக்கு. எங்க ஆசைக்காக நாங்க வந்து கொஞ்சம் ஆடுங்க வச்சிருக்கோம். இது வெளிநாட்டு ரகமா சார்? இல்ல சார், இது வந்து பெங்களூர்ல வந்து பன்னூர்னு ஒரு இடம் இருக்கு, கர்நாடகா. ஆடு பண்ணு மாதிரி தான் இருக்கு. ஆமா, அதனால முடியே வெட்டணும்ல சார்? இல்லையா? இல்ல சார், அது இப்ப ஆக்சுவலா நாங்க ஒரு வாட்டி ட்ரிம் பண்ணிட்டோம். இப்ப திரும்ப வந்து இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் தொடங்கும் போது நாங்க வந்து ட்ரிம் பண்ணுவோம் திரும்ப. ஏன் மழை காலத்துல இது பண்றீங்க? மழை காலத்துல குளிர் ரொம்ப இல்ல சார், தேவைப்படும். இல்ல இப்ப நீங்க மழை காலம் எண்ட்ல வந்து ட்ரிம் பண்ணி நீங்க விட்டனா குளிர் காலத்துல வந்து ஃப்ரெஷ் முடி வந்து அதுங்களுக்கு வந்து பாடி வந்து அடாப்ட் ஆகும். ஓ, கரெக்டா இருக்கும். இல்லாட்டி வந்து இதுல வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் மழை காலத்துல. இந்த ஆடுகளை நம்ம ஏரியால விற்க முடியுதா, விற்பனை செய்ய முடியுது சார்? இது வந்து இது வரைக்கும் நாங்க விற்பனைக்கு இந்த ஆடுங்க கொடுத்தது இல்ல. இது வந்து நாங்க எடுத்துட்டு வந்து பிரீட் பண்ணோம். இங்க இருக்கிறது எல்லாமே வந்து தாய் ஆடுங்க. இவ்வளவுதான் உயரமா சார்? இவ்வளவுதான் சார் சைஸ். வெயிட் எவ்வளவு வெயிட் வருது ஒவ்வொரு ஆடுகளும்? பாக்க உருட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா சார், எப்படியும் 40 தாண்டிரும். இதுல வந்து ஒரு ஆண் ஒண்ணு இருக்கு, அது அனிமா வெளியில இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கிடா, வேற எல்லாம் பெட்டை. ஆமா, இதான் கிடா. இதோட கொம்போட ஒரு கிடா இருக்கும் இங்க வருங்க. அது வந்து கொம்போட. இப்ப இதுலயே வந்து 2 வெரைட்டி இருக்கு, மொட்டை ஆணு, கொம்பானு. அது வந்து கொம்பான் அங்க நீங்க பாக்குறது. இங்க இருக்கிறது வந்து இது ஒரு குட்டிங்க, ஃபர்ஸ்ட் பேட்ச் குட்டிங்க. இது இப்ப செகண்ட் பேட்ச் குட்டிங்க. இப்ப இதுவும் வந்து குட்டி விடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. நாங்க இது வரைக்கும் விற்பனைக்கு இது கொடுத்தது இல்ல. இதெல்லாம் மேட்சலுக்கே போகாது சார். என் தோட்டத்துல வந்து எந்த பிராணி ஆகட்டும், கோழியை விட்டு எந்த பிராணியும் வந்து என் கேட்ல இருந்து வெளியில மேய்ச்சலுக்கு போகாது. எனக்கு சக்சஸ் ரேட்டே வந்து அதுதான். மேய்ச்சல் போகலன்னா தீவன செலவு ரொம்ப ஆகலாம். இல்ல சார், நீங்க கணக்கு போட்டு பார்த்தா மேய்ச்சலுக்கு போற ஆடுங்களுக்கும் மேய்ச்சலுக்கு போகாத ஆடுங்களுக்கும் நீங்க கணக்கு போட்டு பார்த்தா மேய்ச்சலுக்கு போகாத ஆடுங்கள தான் உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி. ஏன்னா மேய்ச்சலுக்கு போனா, வெளியில போனா பல காரணனால உங்களுக்கு ஆடுங்களுக்கு வந்து நோய் வரத்துக்கு சக்தி உண்டு. பாம்பு கடிச்சிருச்சு, தேலி கடிச்சிருச்சு, முள்ளு குத்திருச்சு அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கும். பிளஸ் இன்னைக்கு ரேட் நீங்க பாத்தீங்கன்னா வெளியில மேய்ச்சலுக்கு ஒண்ணுமே இல்ல. மே முடிஞ்சு ஜூன் மாசம் வெயில் காலத்துக்கு ஆடுங்க வந்து எப்படி இருக்கு பாருங்க. குவாலிட்டி பாருங்க, ஸ்டாண்டர்ட பாருங்க. குட்டி குட்டி ஆடுகள், குட்டி ஆடுலாம். ஆமா சார், இதெல்லாம் குட்டிங்க சார். எவ்வளவு நாள் சார் பிறந்து? 3 மாசம் குட்டிங்க சார். 3 மாசம் குட்டி. அழகுக்கு சூப்பரா இருக்கும். கேட்டா கொடுப்பீங்களா இல்லையா? சார் இப்போதைக்கு எங்களுக்கு விற்பனைக்கு இல்ல, ஃபியூச்சர்ல நாங்க கண்டிப்பா கொடுப்போம். நாங்க அப்ப இதெல்லாம் பெங்களூர் ஆடுகள் தானே? யூடியூப்ல மட்டும் தான் பாக்குறோம். இது வெளிநாட்டு வெரைட்டின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆமா, ஆனா இது வந்து பெங்களூர்ல வந்து கர்நாடகால பன்னூர்னு ஒரு இடம் இருக்கு. பன்னூர் ஆடுங்க வந்து ஃபேமஸ் ஆடுங்க. கறிக்கும் நல்லா இருக்கும், பிளஸ் வந்து வளர்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். பிளஸ் இது வந்து எல்லா நோயும் சக்தி தாங்கறக்குள்ளே ஆடுங்க இது. ஓ, தமிழ்நாட்டு கிளைமேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இப்போ என்கிட்ட வந்து ஆயிடுச்சு 1 வருஷம் ஆடுங்க இது. நீங்க தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா? ஆமா சார், அதுக்கெல்லாம் வந்து நாங்க ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எங்க வெட்டினரி டாக்டர் ஒருத்தர் மணிமாறன் சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லா ஆடுங்களுக்கும் வேக்சினேஷனு, டிவர்மிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக்ல வந்து எல்லா ஆடுங்களுக்கும் டிவர்மிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்ல வந்து எல்லா ஆடுங்களுக்கும் பிபிஆர் கொடுக்கணும். ஸோ அதனால அந்த வேக்சினேஷன் சார்ட்டே நாங்க வச்சிருக்கோம். இது என்ன ரகங்கள் சார்? இதுல ஒரு 4-5 ஆடுகள் தனியா இருக்குது சார். அது வந்து தலைச்சேரி வெரைட்டி, பியூர் தலைச்சேரி வெரைட்டி. இதெல்லாம் என்கிட்ட தலைச்சேரி நிறைய இருந்துச்சு. அது எல்லாமே வந்து நாங்க ஒருத்தர் விற்பனைக்கு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணைக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் பேட்சை கொடுத்துட்டோம். இதெல்லாம் எங்க கிட்ட மிச்சம் இருந்த குட்டிங்க இப்ப பெருசாகி அதுங்க இப்ப பிரீடிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கு. அதான் தவப்பங்கடா. ஆமா, இது வந்து எத்தனை வயசு சார்? 4 பல்லு. அது 4 பல்லு சார். இது 2 வருஷம் கிடையாது, 2.5 வருஷம் கிடையாது. இது வந்து எப்படியும் உங்களுக்கு பாடி வெயிட் வந்து எப்படியும் 40+ வரும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா நாங்க யாராவது விற்பனைக்கு கேட்டாங்க, பிரீடிங் கேட்டாங்கன்னா நாங்க இந்த கிடா கொடுக்கறதுக்கு ரெடி. இது நல்ல பிரீடர். அது அந்த ஆடு வந்து 4 குட்டி போட்டுச்சு சார். பட் நாங்க வந்து ஒரே ஒரு குட்டி தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா வந்து பறந்த குட்டிங்க எல்லாம் வந்து சைஸ்ல ரொம்ப சின்னதா இருந்ததுனால நாங்க வந்து அதுங்களை வந்து பாட்டில் ஃபீட் பண்ணி காப்பாற்ற முடியல. இப்போ அது ஒரு குட்டி தான் இருக்கு. ஸோ தலைச்சேரியிலும் 4 குட்டி போட்ட ஆடுங்களும் எங்க கிட்ட. தலைச்சேரி 4 குட்டி 5 குட்டி சொல்றாங்க. ஆமா, இது காதுலாம் வெட்டி விட்ட மாதிரி இருக்கு. ஆமா சார், அது எதுக்காக வெட்டி இருக்கோம்னா இதெல்லாம் வந்து பியூர் பிரீடு.
பியூர் பிரீட் பன்னூர் வந்து இப்போ வந்து ஜாஸ்தி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. நாங்க ஏன் அந்த காதை வெட்டி விட்டுருக்கோம், ஏன்னா வந்து காதை வெட்டி விட்டா குர்பானிக்கு வந்து அந்த ஆடுங்களை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் வந்து நாங்க காதை வெட்டி விட்டுருக்கோம். ஏன்னா வந்து பியூர் பன்னூருங்க வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப. அதனாலதான் வந்து ஆடுக்கு வந்து காதை வெட்டி விட்டுருக்கோம். அடையாளத்துக்கும் ஆயிடும். சின்ன வயசுல வெட்டினது இது. இப்ப எல்லாம் பறந்து ஒரு வாரத்திலே வெட்டினது. இப்ப உள்ள குட்டிகளுக்கு வெட்டல பொடி பொடி இல்ல. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம இங்க இருக்கிறதுனால வந்து கண்டிப்பா அதுக்கு நம்ம கையில இருந்து குர்பானிக்கு போகாது. அதனால அவங்க அங்கே வெட்டி கொடுத்தது அவங்க. ஆமா. இல்லட்டா நான் ஆடுக்கு தான் இப்ப காது 2 காதும் நினைச்சேன். இல்ல இது வந்து பிரீடிங்காக யூஸ் பண்ணி இந்த பிரீடை வந்து காப்பாத்தணும். இது அழியக்கூட. ஆமா. அழிவின் விளிம்பில் இருக்கப்போ. ஆமா. அதனால வெட்டி நம்மளுக்கு கொடுத்தது. இப்ப இதெல்லாம் வந்து அதெல்லாம் என்கிட்ட பறந்தது. அதனால நீங்க பார்த்தா காது வெட்டமா வச்சிருக்காங்க சார். இந்த ரகம் வந்து பஞ்சாப் பீட்டல். இது பியூர் பீட்டலுங்க. இது வந்து என்கிட்ட நிறைய இருந்துச்சு. வந்து பஞ்சாப் பீட்டல் கேரளால நிறைய வளர்க்குறாங்க, நல்ல லாபம் அப்படி. ஆமா சார். பீட்டல்ல வந்து உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு நீங்க கட்டிங் பர்பஸ்க்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல லாபம் இல்ல. வளர்க்கறதுக்கு யாராவது ஃபார்முக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க விற்பனை பண்ணா உங்களுக்கு லாபம் உண்டு. எனக்கு வந்து பீட்டல் வந்து என்கிட்ட நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து வளர்க்கறதுக்கும் விற்பனைக்கும் கேட்டதுனால நான் கொடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து என்கிட்ட பறந்த குட்டிங்க. நீங்க இங்க பாக்குறது எல்லாம் வந்து ஒரு 10 குட்டிங்க வந்து என்கிட்ட பறந்த எல்லாம் வந்து பல்லு போடாதது சார். இதெல்லாம் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு உள்ளதான். இல்ல சார், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 25-30 கேஜி கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு. நீளவாளம் இருக்குது. ஆமா ஆமா, நல்லா வளரும். ஆமா. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க வந்து எங்கிட்ட பறந்து பாட்டில்ல பால் கொடுத்து வளர்த்த குட்டிங்க எல்லாமே. காது நல்ல நீளமா இருக்கு. ஆமா. இது இன்னும் பெருசாகும் சார். இதுக்கெல்லாம் காது இதோட வந்து அதுக்கு காது பாருங்க, அதுக்கு இன்னும் பெருசா இருக்கும் அதுங்களுக்கு. ஆமா. செவலைக்கும் அந்த கருப்புக்கும் பாருங்க, அதுக்கு வந்து இன்னும் காது பெருசா இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு ரகத்துக்கு நல்ல ரகத்துக்கு வந்து காது நல்லா பெருசா இருக்கும். காது நீளம் கூட தான் மதிப்பு ஜாஸ்தி. ஆமா. ஃபியூச்சர்ல யாரும் கேட்டா கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாம் சார். இதுல வந்து கிடாங்க தான் ஜாஸ்தியா இருக்கு. இங்க இந்த ரூம்ல வந்து ஆட்டு தீவனம் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து திரும்ப நான் சொன்ன மாதிரி இதுல வந்து 1, 2, 3 வெரைட்டி இருக்கு. இது வந்து சைலேஜ். இது வந்து சைலேஜ். இது வந்து பேல்ஸ்ல இருக்கு சைலேஜ். எவ்வளவு எப்படி சார் கொடுக்க? கிலோ 7 ரூபாய் 6 ரூபாய். இது வந்து 7 rupees கேஜின்னு ஏதோ வருது சார். நான் அந்த ரேட்டுக்கு வேணா உங்களுக்கு இது பண்றேன். இது வந்து ஆட்டுக்கு கோட் ஃபீட். இது ஆட்டு தீவனம். ஆமா. ஆட்டுக்கு எப்படி சார் குவாலிட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார் குவாலிட்டி. இது வரைக்கும் வந்து எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எஸ்கேஆர் கிட்ட இருந்து எங்களுக்கு இது இல்ல. இது வந்து ஆட்டுக்கு குச்சி தீவனம். இது அதுவும் போடுறாங்க. ஆமா. இது சின்ன குட்டிகளுக்கா பெருசுக்கா? இது எல்லாத்துக்கும் போடலாம். எல்லாத்துக்கும் போடலாம் குச்சி தீவனம். ஆமா. இது ஒரு குவாலிட்டி பாருங்க. இதுல எல்லா தானியங்களும் மிக்ஸ். அப்படியே கண் கூட பாக்கலாம். இங்க பாருங்க, எல்லா தானியங்களும் மிக்ஸ் இருக்கு இதுல. அப்படியே பாத்துக்கலாம். ஆமா. இது எவ்வளவு சார் கிலோ? எவ்வளவு வருது சார்? இது 1500 ரூபாய் ரேஞ்ச். இப்போ நார்மல் பேக்கெட் நினைக்கிறேன் நான். அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ரேட்ல கொடுப்பாரு. நான் அது என்னன்னு உங்களுக்கு நான் இது பண்ணி சொல்றேன். நீங்க இந்த ஃபீடோட குவாலிட்டியை பாருங்க. நல்லா இருக்கு. எல்லாமே அப்படியே. ஆமா, எல்லாம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது குச்சி தீவனம் கொடுக்குறோம். இது ரொம்ப பொடிசா இருக்கு. ஆமா. இல்ல, இதுதான் வந்து ஆடுங்களுக்கு சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்றதுக்காக கரெக்டா இருக்கும். இதோட பெருசு போட்டேன்னா குட்டிங்க சாப்பிடாது. நீங்க பெருசுங்க மட்டும் தான் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சைலேஜ் கொடுக்குறோம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பக்கத்து ரூம்ல வந்து இன்னொரு ஃபீடு இருக்கு. வாங்க. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஎம்ஆர் ஃபீடு. இதோ வந்து நாங்க எஸ்கேஆர் கிட்ட இருந்து எடுக்கிறோம். நீங்க பாக்குற ஃபீட் எல்லாமே வந்து நாங்க எஸ்கேஆர் ஃபீட் சப்ளையர் தேனி அவர்கிட்ட தான் எடுக்கிறோம். இது டிஎம்ஆர். ஒரு மாசத்துக்கு எத்தனை லட்சத்துக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க சார்? அப்படி 300 ஆடு. இப்போ வந்து நான் எடுக்கிற ஸ்டாக் வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் எடுத்து ஸ்டாக் பண்ணி. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துருவீங்களா? ஆமா சார், கண்டிப்பா 5 லட்சம் ரூபாய் குறைஞ்சது மினிமம். கண்டிப்பா ஒரு 5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து எல்லாத்துக்கும் எனக்கு ஃபீடுக்கு வந்து எனக்கு செலவாகும். ஒன்ஸ் இன் 3 months. 3 மாசம் சேர்த்து எடுக்கும்போது கம்ப்ளைண்ட் இல்லையா சார்? ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் இல்ல சார். இப்போ நீங்க இது பாக்குறது வந்து 1.5 மாசம் ஸ்டாக். இது நல்லா இருக்கு. ஒன்னும் கஷ்டம் இல்ல. இது இங்க பாருங்க, இங்க வந்து இங்க காமிக்கலாம் உங்களுக்கு. இங்க பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா. உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்டே இருக்காது. பிளஸ் அதான் சொல்றேன் சார், பேக்கிங் ஸ்டோரிங். நீங்க பேக்கிங் கரெக்டா இருந்து நீங்க கரெக்டா இது மாதிரி ஸ்டோர் பண்ணா உங்களுக்கு வந்து ஃபீட் வந்து நீங்க 6 மாசம் 8 மாசம் வச்சா கூட உங்களுக்கு கிடையாது. நீங்க மெயின் வந்து ஸ்டோரிங் கரெக்டா இருக்கும். ஒரு காத்து வரக்கூடாது, இப்படி அடிக்கணும். ஆமா. இப்போ நீங்க பாருங்க, இப்போ எங்களுக்கு வந்து ஃபுல்லு கவர்டு, தண்ணி உள்ள வராது. அதுக்கப்புறம் ஆடு மாடுங்க உள்ள வராது, குளிர்ந்த காத்து வராது. அதனால உங்களுக்கு மாய்ஸ்சரைசேஷன் ஆகாது. உங்களுக்கு வந்து ஃபீட் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆடு பார்த்தோம், இப்போ மாடு பாக்குறோம். எங்க தோட்டத்துல இருக்கிறதுல வந்து பிகஸ்ட் கவு இது. ஒரு நாளைக்கு வந்து 22 ல இருந்து 23 லிட்டர் பால் கொடுக்குது. காலையில சாயங்காலம் நேரம் 2 நேரமும் சேர்த்து. சரிங்களா? இது வந்து எப்படின்னா ஹோல்ஸ்டெயினும் ஆல் பிளாக்கும் கிராஸ். இது ஃபர்ஸ்ட் வந்து கெடேரி குட்டி விட்டுச்சு, அதுக்கப்புறம் இப்ப கெடா விட்டுச்சு. இப்போ வந்து இது 3வது டைம் இது செனையா இருக்கு என்கிட்ட. இப்ப ஹெச்எஃப் மாடுகள் நம்ம ஏரியா வெயிலுக்கு தாங்காதுன்னு ஒரு இது இருக்குல்ல? இல்ல சார், அதுதான் வந்து அந்த இது வந்து கரெக்ட் தான். ஆக்சுவலா நம்ம வெயிலுக்கு வந்து ஹெச்எஃப் மாடுங்க தாங்காதுங்க தான். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா பிளாக் ஃபேக்டர் மாடுங்க வாங்கணும், இல்லாட்டி கிராஸ் மாடுங்க வாங்கணும். ஆல் பிளாக் வாங்கலாம். இல்லாட்டி இங்க பாருங்க, இது வந்து ஹெச்எஃப்ல வந்து பிளாக் ஃபேக்டர் ஜாஸ்தி. பிளாக் கூடுதல் இருக்கணும். பேக் கூடுதல் இருக்கணும். கூடுதல் இருந்தா அது வந்து உங்களுக்கு வெயில் தாங்கும். இல்ல ஹெச்எஃப் ஜெர்சியும் கிராஸ்
வந்து மாடுங்க வந்து உங்களுக்கு செட் ஆகும். இது ஜெர்சி இது மாடு எவ்வளவு கறக்கும் சார் எல்லாம்? சார் என்கிட்ட முக்காசி நீங்க இங்க பாக்குற இந்த மாடை விட்டு மிச்சம் எல்லா மாடுங்களும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஸ்டாண்டர்டா வந்து 12ல இருந்து 15 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கும், காலையில சாயங்கால கருவு. உண்மையில கறக்குதா சார்? 10-12 சில கறக்க சார் அதுதான் வந்து கரெக்டான கருவு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, மாடு 20 லிட்டர் கொடுக்கும், 25 லிட்டர் கொடுக்கும். அதெல்லாம் வந்து நான் நம்பிக்கிறதே இல்ல. நான் அது மாதிரி மாடுங்க நான் வாங்கி வச்சோம், கறந்தது இல்ல. இப்ப பிராக்டிகலா வெயிலுக்கு சில தாங்காமே போயிடலாம். ஆமா, அது ஒண்ணு. பிளஸ் அகைன் நான் திரும்ப சொல்றேன், நீங்க கொடுக்குற ஃபீடு வந்து உங்களுக்கு மாடுக்கு வந்து உங்களுக்கு தீவனம் ரொம்ப முக்கியம். தீவனம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மனுஷங்க மாதிரி நம்ம சாப்பிட்டாதான் நம்ம தெம்பா இருக்கிற மாதிரி மாடுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்தாதான் அதுவும் வந்து தெம்பா இருக்கும், பால் கொடுக்கும். 20 கட்டுக்கும் 25 கட்டுக்கும் இல்ல, அந்த ஒரு மாடை விட்டு மிச்ச மாடெல்லாம் 12ல இருந்து 15 லிட்டர் ஆவரேஜா ஒரு நாளைக்கு கறக்குதுங்க. சரி, இது வந்து சாய்வால், இது பியூர் சாய்வால் பஞ்சாப் மாடு. இதான் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 12ல இருந்து 13 லிட்டர் எனக்கு கறக்குது. பியூர் சாய்வால் கறக்காது நம்ம ஏரியால 5 லிட்டர் தான் கறக்குது. சரி, இப்ப ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாய்வால் வந்து பஞ்சாப்ல எல்லாம் வந்து 18, 19 லிட்டர் 20 லிட்டரும் கொடுக்கும். பட் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து இவ்வளவுதான் வரும், பாதி தான் வரும். இதுக்கு மேல எல்லாம் வந்து நீங்க யாரு சொன்னாவும் வந்து சாய்வால் வந்து 30 கொடுக்கு 40 கொடுக்கு, அதெல்லாம் போய் சாய்வால் வந்து 15 லிட்டருக்கு மேல வந்து நம்ம தமிழ்நாடுல எங்கேயும் கறந்தது மாடுங்க இல்ல. இந்த மாடு 25 ரேஞ்சில் கறக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? பிரீடா இல்லைன்னா வேற? சார் பிரீடு பிளஸ் வந்து நீங்க சைஸ் பாருங்களேன், மாடுக்கு நீளம் மற்ற மாடுகள் கட்டையா இருக்கு. நல்ல சைஸ் மாடு வந்து இப்பதான் வந்து 6 பல்லு, 3வது கீத்துது. இது என்கிட்ட வந்து இப்ப 3வது டைம் இது கண்ணு விட போகுது. சோ நீங்க மாடோட சைஸ் பாருங்க. ஆமா, சென்னையா இருக்கு சார். மாடோட சைஸ் சென்னையாவாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட், அது ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல சார். என்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து நாங்க வந்து இன்செமினேஷன் தான் பண்றோம். நாங்க வந்து நேச்சுரல் மேட்டிங்ல இன்செமினேஷன் தான் பண்றோம். இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது இல்லை. மெயினா வந்து என்னன்னா, மாடுக்கு வந்து நீங்க சென்னை ஊசி போட்டதுக்கு அப்புறம் உடனே வந்து அது அலைய விடுறவோ இல்லாட்டி வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. மாடை வந்து கட்டி வைக்கணும். மாடை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 days கட்டி வச்சாதான் வந்து அது கன்சம்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸுங்க ஜாஸ்தி இருக்கும். தீவனமும் ஒரு காரணமா சார் சென்னை பிடிக்கிறது? கண்டிப்பா சார், கண்டிப்பா தீவனம். ஏன்னா சார் உங்களுக்கு வந்து மாடு ஸ்ட்ராங்கா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிபிள். மாடு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி கம்மி. நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து விற்பனைக்கு கேட்டாங்க, பட் நம்ம வந்து அது கொடுக்க முடியாது. இதோட மதிப்புலாம் இப்ப எவ்வளவு சார்? சந்தை மதிப்பு பொறுத்தவரை 25. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாடெல்லாம் வந்து விற்பனைக்கு வந்து நம்ம வாயில சொல்லணும்னு ஒன்றும் இல்லை, பட் வெளியில விசாரிச்சு பார்த்தா எப்படியும் ஒரு 1.5 லட்சத்துக்கு மேல கண்டிப்பா சொல்லுவாங்க. பிளஸ் எஸ்என்எஃப் ஃபேக்டரும் வந்து இதுல நல்லா தான் இருக்கு. பால் மாடுகள் எப்படி சார் இப்படி உண்மையில லாபம் தானா? ஏழை பாளைகள் வளர்க்கலாமா? என்ன சார், வளர்க்குற முறை, பாக்குற விதம் கரெக்டா நீங்க வந்து பராமரிச்சா கண்டிப்பா வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் வந்து டெய்ரி ஃபார்மிங் வந்து நல்ல லாபம். கோட் ஃபார்மிங்கோட டெய்ரி ஃபார்மிங் வந்து ரொம்ப நல்ல லாபம். இல்ல சிலர் ஆட்டு பண்ண தான் லாபம், மாட்டு பண்ண எனக்கு தோல்விங்காங்க. சிலர் சொல்ல மாட்டு பண்ண லாபம், ஆட்டு பண்ண தோல்வி. சரி, இப்ப ஆட்டு விற்பனை மாடுதான் லாபம்னு சொல்றீங்க. நான் வந்து ஏன் அப்படி சொல்றேன்னா, மாட்டுக்கு பாலுக்கு வந்து என்னைக்கும் வேல்யூ உண்டு. இப்ப டெய்லி வந்து என் தோட்டத்துல இருந்து அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 150ல இருந்து 165 லிட்டர் போகுது 2 டைம் காலையில. எப்படி போயிட்டு இருக்கு? சரி, இது வந்து நம்ம எப்படின்னா, நம்ம வந்து சொசைட்டிக்கு ஊத்துறோம், 1 லிட்டருக்கு வந்து நம்மளுக்கு 30 ரூபா கொடுக்குறாங்க. இதே வந்து நான் இந்த பாலை வந்து ஆளை வச்சு நான் போய் வீட்டா ஊத்துனா இன்னும் லாபம் ஜாஸ்தி. பட் அதுக்கு வந்து நம்மளுக்கு மேன் பவர், மேனுஃபேக்சர் உற்பத்தி செலவே 30 ரூபா 1 லிட்டருக்கு வந்துடும் சொல்றாங்க பண்ணக்காரங்க. இல்ல சார், இப்ப எனக்கு வந்து 30 ரூபா கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டு போறவரும் எடுத்துட்டு போய் இப்ப ஸ்வீட் கடைக்கும் பேக்கரிக்கும் இதுக்கும் போய் போடுறாரு. அதே வந்து நம்ம பண்ணலாம், பட் மேன் பவர் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடுல இன்னைக்கு மேன் பவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதனால நம்ம வந்து இதுல அவங்க வந்து கறந்து அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ 150 to 165 லிட்டர்ஸ் டெய்லி போகுது, மார்னிங் ஈவினிங். ஸோ அதனால எனக்கு வந்து நீங்க எனக்கு ஓப்பனா நீங்க என்கிட்ட கேட்டா இன்னைக்கு வந்து நல்ல லாபம்னு நீங்க பார்த்தோன்னா மாடுதான் உங்க அனுபவம். ஆமா, என் அனுபவத்துல. ஆடு வந்து எப்படின்னா சீசனல், மொத்தமா இது வந்து உங்களுக்கு மாசம் சம்பளம் கொடுக்கும். ஆடு வந்து உங்களுக்கு பிக்ஸ் டிபாசிட்ல காசு போட்டு உங்களுக்கு 5 வருஷத்துல வரும் பாருங்க, அது மாதிரி வந்து ஆடுன்னு வச்சுக்கலாம். இதுல தர எதுல சார் போட்டு சிமெண்ட்ல போட்டுக்கீங்களா? ஆமா சார், இது தர வந்து சிமெண்ட், இதுல மேட் போட்டிருக்கோம். அதுவும் நாங்க வந்து எஸ்கேஆர் கிட்ட தான் வாங்கணும். அவர் மேட் சேல்ஸ் பண்றாரு. அவர் வந்து எல்லாமே பண்றாரு சார், ஆல் இன் ஒன். எல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன் வருது. ஒரு ஆடு மாடுகளுக்கு எல்லாம், ஆடு மாடுக்கு மேட்டு, அந்த மாட்டு பரனுக்கு போடுற ஷீட்டுங்க, அதுக்கப்புறம் ஃபீடு எல்லாமே பண்றாரு. மில்கிங் மெஷின், லிவர் டானிக் எல்லாமே அங்கதான் வாங்குறீங்க? எல்லாமே. நான் எந்த வந்து எஸ்கேஆர் விட்டு நான் வேற ஒண்ணுமே வெளியில எங்கேயுமே வாங்குறது. எனக்கு மேட் வேணும்னா கூட எஸ்கேஆர் தான் கொடுக்குறாரு. லிவர் டானிக் எனக்கு இது வேணும்னா கூட எஸ்கேஆர் கொடுக்குறாரு. ஃபீடுங்களும் எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு. பெரிய மாடுகளுக்கு கவு மேட் முக்கியமா சார்? வேணுமா சார்? மாட்டுக்கு வந்து மேட் இப்ப நாங்க எதுக்கு மேட் போட்டிருக்கோம்னா, இது சிமெண்ட் தரையில வந்து மாடு வந்து உங்களுக்கு யூரின் பண்ணிச்சுன்னா வளர்க்கும். பிளஸ் இந்த மேட்ல என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ட்ரைனஸ். ஓஹோ, நல்ல திக்னஸ் இருக்கா சார்? பாருங்க, நல்லா இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸி, பிளஸ் உங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இப்ப வந்து மேட் போடல மாடு எந்திக்காம போயிருது அப்படிங்காங்க முட்டுல. உண்மை சார் அது. ஏன்னா சிமெண்ட் தரையில வந்து நீங்க மாடுங்களை கண்டினியூஸா வச்சா அதுக்கு எல்போல, அதான் காலு, இந்த தேய்மானம் வந்து இதாயிருது அப்படிங்க. முட்டி காலுங்க இருக்கு பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும், கிராம்புல பிரச்சனை வரும்.
அதுக்கப்புறம் மாடு வந்து வளர்க்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓ பெரிய மாடுகள் ஆமா. இப்ப இது மாதிரி மாடுங்கெல்லாம் வந்து வளர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. வழுக்கி கீழே விழ வாய்ப்பு இருக்கு. ஆமா. இப்ப இதெல்லாம் நம்ம மேட்ல இல்லாம இருந்து தரையிலே கட்டி குட்டி போட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த கிராம்புல புண்ணு வரும். ஓ காம்பு கம்ப்ளைண்ட் ஆயிரும். கண்டிப்பா வந்து காம்புல புண்ணு வரும். மாட்டுக்கு காம்பு கம்ப்ளைண்ட் மாடே போச்சு. பால் கறக்க முடியாது உங்களுக்கு. இந்த இதெல்லாம் வந்து கட்டி ஆயிடும். இதெல்லாம் உங்களுக்கு கட்டி ஆயிடும். அதனால கண்டிப்பா மேட் போடணும். மேட் போட்டா ரொம்ப நல்லது. நாங்க எங்கேயும் இல்ல, வெளியிலயும் மேட் போட்டிருக்கோம். நாங்க வெளியிலயும் மேட் போட்டிருக்கோம் கீழே. ஆமா. இது என்ன சார் இப்படி தொட்டி தொட்டியா கட்டியிருக்கீங்க? இது வந்து நாங்களே டிசைன் பண்ணது. இது எப்படின்னா இப்போ வந்து இதுல வந்து ஒண்ணு என்னன்னா உங்களுக்கு தீவனம் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா தீவனம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா வந்து மாடு வந்து இதுல உள்ள விட்டுதான் தலையை விட்டுதான் சாப்பிடும். நம்ம வந்து கீழே போடுறோமோ இதுன்னா வேஸ்ட் ஆகாது. இன்னொன்னு வந்து என்னன்னா மாடு கட்டுறதுக்காக நாங்க வந்து ஃபெசிலிட்டி இதுல கொடுத்துருக்கோம். இது போட்டிருக்கீங்க. இப்ப நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க பெரிய மாடு ஒரு 2 மாடு கட்டலாம், சின்ன மாடு 3 கட்டலாம். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, சைடுல 1. சோ நீங்க இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 6 மாடு கட்டலாம் பெரிய மாடு. மெயினா வந்து தீவனம் வேஸ்ட் ஆகாது. இன்னொன்னு நாங்க இதுல என்ன பண்ணிருக்கோம்னா கீழே வீல் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். மூவ் பண்ணலாமா? ஆமா கண்டிப்பா. இது எதுக்கு நாங்க வீல் சிஸ்டம் கொடுத்துருக்கோம்னா கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணுங்க. இது எதுக்கு நாங்க வீல் சிஸ்டம் கொடுத்துருக்கோம்னா இங்க பாருங்க மூவ் ஆகுது. எங்க வேணாலும் நவுட்டி வச்சுக்கலாம். ஆமா. இப்போ வந்து அவங்க க்ளீன் பண்றாங்கன்னா இதை நவுத்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம். மழை வந்துருச்சு, தீவனம் இதுல போட்டிருக்கோம், மழை நனையக்கூடாது அப்படின்னா இது உள்ள நவுத்தி விட்டா உள்ள போயிடும். ஸோ அதனால நாங்க இது டிசைன் பண்ணி வீல் சிஸ்டம் போட்டு இதுக்கு வச்சிருக்கோம். ஒரு தொட்டில எத்தனை மாடுகள் கட்டலாம் சார்? பெரிய தொட்டில இப்ப நீங்க நாங்க கொடுத்துருக்க ஹுக்கு நீங்க பார்த்தா 8 மாடு கட்டலாம். இந்த சைடு 3, அந்த சைடு 3, இங்க இந்த சைடு 1, அந்த சைடு 1. 8 மாடு சின்ன மாடுங்களா இருந்தா. அதே மாதிரி நீங்க பார்த்த பெரிய மாடா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, இங்க 4, 6 மாடுகள் 6 மாடு கட்டலாம். சோ நீங்க வந்து திரும்ப அது உண்மையிலே அப்ப தீவனம் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா வேஸ்ட் ஆகுது. நீங்க பாருங்களேன், இப்ப நாங்க இது வைக்கல் போட்டிருக்கோம். இப்ப நேத்து நைட் போட்ட வைக்காது அப்படியே இருக்குது. பாத்தீங்கன்னா பாருங்க, இது வேஸ்ட் ஆகாது. திரும்ப வந்து இப்ப நல்லா இருந்துச்சுன்னா இதே வைக்க வந்து நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணி அதுங்களை கொடுக்கலாம். சார் நீங்க இப்ப இது பார்க்கக்கூடியது என்னன்னா இது வந்து ஆக்சுவலா வந்து வேஸ்ட் டயர், வேஸ்ட் ட்ரக் டயரு, வண்டிங்க டயர் இருக்கு பாருங்களேன், அதுல பண்ண கூடைங்க இதெல்லாம். தொட்டினா தீவன தொட்டி. தீவன தொட்டிங்க. அதுக்கு மேல மாடு கோழி முட்டை போட்டுருக்கோம். இல்ல அது வேஸ்ட். இங்க அது மாதிரி. சோ இதுல என்னன்னா உங்களுக்கு மாடுக்கு வந்து நீங்க இதுல சாப்பாடு போடுறது உங்களுக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு தூக்குறதுக்கும் கஷ்டம் இல்ல. இங்க பாருங்க இப்படி தூக்கிக்கலாம். உடையாது. ஆமா. மிதிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. இது வந்து எப்படின்னா மாடு வந்து இது மேல உட்காந்துச்சுன்னா கூட உடையாது. நீங்க மலையிலயும் காத்துலயும் எதுல வேணுமோ போட்டு வைக்கலாம். லைஃப் எவ்வளவு நாள் வரும் சார்? கிட்டத்தட்ட இது நாங்க வாங்கி எப்படியும் 2 வருஷம் ஆச்சு. ஒரு 5 வருஷம் லைஃப். ஆமா. இதுல வந்து போகக்கூடிய வேற என்னன்னா வெறும் இந்த நட்டு போல்ட்டுங்க, அது போட்டா நம்ம புதுசு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். டேமேஜ் எவ்வளவு வரும் சார்? ஒரு அப்ராக்சிமேட்டா ரேட் இப்போ 400 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இது வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட எப்படியா ஒரு 20-30 கூட இருக்கும். அதுலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாடு அதுல வந்து உட்காந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வேஸ்ட் ரப்பரை எடுத்துட்டு போய் அவங்க எரிச்சு நாஸ்தி பண்றது போல இது மாதிரி பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். இது என்ன ரகம் சார்? வித்தியாசமா இருக்கு, பெருசா இருக்கு. இது வந்து எனக்கு என் தோட்டத்திலே ரொம்ப பிடிச்ச மாடு, செல்ல மாடு. இது பேர் வந்து காளமாடு மாதிரி இருக்கு. காளமாடு பசுமாடு? இல்ல சார், பசுமாடு தான். பசுமாடு இப்படி இருக்கா? ஆமா சார். இது பேர் வந்து ஒங்கல், ஒரிஜினல் ஒங்கல். எங்க தோட்டத்துக்கு ரொம்ப செல்லமான மாடு. எந்த பிரச்சனையும் பண்ணாது, எந்த தொல்லையும் கொடுக்காது சார். பாக்குறதுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு, பயமா இருக்கு. இது ஒங்கல்னா என்ன தெரியுமா சார்? இந்த நம்ம இந்து கோயில்களுக்கு முன்னாடி நந்தி இருக்கு பாருங்க, நந்தி ஸ்டாச்சு. அந்த நந்தி ஸ்டாச்சு தான் வந்து ஒங்கல். இது ஒங்கல் வந்து ஆக்சுவலா ஆந்திரால வந்து ஒரு ஊரு, அங்க இருந்து வந்து ஸ்டார்ட் ஆன மாடு. இது நம்ம ஊர்ல காங்கேய மாதிரி. இப்ப இந்த மாடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டி ஆயிருச்சு இப்ப இந்தியாலயே. என்ன காரணம் சார்? நல்ல வெரைட்டி சார். நம்ம நாட்டு ரகத்தை வந்து யாரும் காப்பாத்த மாட்டாங்க. இது வயசு என்ன இருக்கும் சார்? சார் இது வந்து இப்பதான் 4 பல்லு சார். இது 4 பல்லு முத கீத்து தலைச்சா. இது இப்பதான் வந்து 8 மாசம் சென்னையா இருக்கு. இதுக்கு வந்து நான் பிடிச்ச டேக் நம்பர் அடிச்சிருக்கேன். எனக்கு வந்து பிடிச்ச டேக் நம்பர் வந்து 007. நான் என்கிட்ட வந்து ஒரு வருஷம் ஆச்சு சார். இது குணத்துக்கு எப்படி சார்? சார் ரொம்ப சாஃப்ட் மாடு சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, யாரு வேணுமோ அதை வந்து இது பண்ணலாம். குணத்துக்கு வந்து ரொம்ப நல்லா. புதுசா ஒரு ஆளு கொஞ்சம் இது பண்ண கஷ்டம். நீங்களும் வேணா வந்து தடவி பார்க்கலாம். கண்டிப்பா வந்து அதுக்கு யாருக்கும் ஒண்ணும் பண்ணாது. மாடு வந்து ரொம்ப தங்கமான மாடு. மாடுகள் நாட்டு மாடுகளுக்கு மேட்சலுக்கு போகுமா சார்? எந்த மாடும் மேய்ச்சலுக்கு போகுது சார். என் தோட்டத்துல நான் தான் சொல்றேன்ல, என் மாடுங்க வந்து மாடாகட்டும் ஆடாகட்டும் கெட்டியதான் வச்சிருப்பீங்களா? வாக்கிங் போகும் இல்ல சார். இது பட்ட ஒரு நாளைக்கு 3 டைம் 3 இடத்துல கட்டுவாங்க. இங்கே கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அங்க கட்டுவாங்க, பின்னாடி பக்கம் கட்டுவாங்க. பிளஸ் அந்த சாயங்கால நேரத்துல அந்த தொட்டியில கட்டி வைப்பாங்க. ஸோ மாடுங்க வந்து அங்கங்க மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ வாக்கிங் வந்து கண்டிப்பா உண்டு மாடுங்களுக்கு. இந்த பார்க்கக்கூடிய ஷெட் வந்து மாட்டுக்கு தீவன ஷெட். இது இதுல ஃபுல்லா தீவனங்கள். ஆமா, ஃபுல்லா தீவனங்க தான் இருக்கும். இதெல்லாம் கலர் எங்க எடுக்கிறீங்க இந்த தீவனங்கள்? எல்லாமே நான் தான் சொல்றேன் சார், A to Z. எஸ்கேஆர் தானா? மாடு, ஆடு, மீன், கோழி எல்லாத்துக்கும் வந்து நாங்க எடுக்கிறது ஒரே இடம் எஸ்கேஆர். வேற தீவன சப்ளையர் எங்ககிட்ட இல்ல. எல்லாமே அவர்கிட்ட தான் எடுக்கிறோம் நாங்க. திருச்சியில நிறைய தீவனங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சார், எங்களுக்கு எப்படின்னா ஒன்னொன்னா நாங்க ட்ரை பண்ணி எங்க பிராணிகளுக்கு வந்து நாங்க செட் பண்ணதுனால நாங்க வந்து இப்போ மாத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னொன்னு இவர் வந்து ரேட் காம்படிட்டிவ் பிளஸ் குவாலிட்டி
பிளஸ் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ், இதுதான் தேவை ஒரு தீவனம். கஸ்டமர் சப்போர்ட்னு நீங்க பார்த்தோன்னா இது உண்மையா பேச போனா நான் இது வரைக்கும் வந்து 4-5 வருஷமா அவர்கிட்ட நான் தீவனம் எடுத்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் வந்து என்னைய பார்த்தது இல்ல, நான் அவரை பார்த்தது இல்ல. முகம் தெரியாதா? முகமே தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை. 5 லட்சம் ரூபாய்க்கு 2 மாசம் 3 மாசம் சார் ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படியும் ஒரு 20 இருந்து 25-27 லட்சத்துக்கு நான் அவர்கிட்ட அவ்வளவு பிசினஸ் பண்றீங்க, முகம் தெரியாதுன்னு சொல்றீங்க. அதுதான் சார் எஸ்கேஆர். ஒரு நம்பிக்கை, குவாலிட்டி, தங்கமான மனுஷன். என்னைக்கும் நம்ம வந்து சப்போர்ட்னு கேட்டோன்னா அவர் வந்து இல்லைன்னு சொன்னதில்லை. ஒரு 2 நாள் நாங்கள் வந்து பேமெண்ட் லேட் பண்ணா கூட ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாரு. அந்த நம்பிக்கை, நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டா உடனே வந்து நம்மளுக்கு சரக்கு அமுச்சு விட்டுருவாரு. ஸோ அது மாதிரி எல்லாம் நம்ம வந்து எஸ்கேஆர் கிட்ட வந்து நம்ம பிடிச்ச காரணமே அதுதான். மாட்டு தீவனத்தை என்னென்ன வெரைட்டிலாம் இருக்கு சார்? சார் மாட்டு தீவனத்துக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மில்க் பூஸ்டர். இது அப்படின்னா மில்க் பூஸ்டர்னா சார் இது எப்படின்னா பால் கறக்கிற மாடுங்களுக்கு என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் அவசியமோ அதெல்லாம் வந்து இதுல உண்டு. இங்க பாருங்க, இதான் மில்க் பூஸ்டர். இது அப்படியா? இது போட்டா கண்டிப்பா மில்க் பூஸ்டர் பால் கூடுமா? சார் பால் கூடுறதோ வேற விஷயம். பால் கறக்கிற மாடுங்களுக்கு வந்து கால்சியம், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் தேவை. பால் கறக்க மாடோட பாடி வந்து கம்மியாயிட்டே போகும். ஆமா. சோ அந்த காரணத்துக்காக இது வந்து மில்க் பூஸ்டர்னு வாங்க. இங்க பாருங்க, எல்லாம் இயற்கை தானே? எல்லாம் இயற்கை தான். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பால் உற்பத்தியும் நல்லா இருக்கும். மாடுக்கு வந்து அதுக்கு பால் கறக்கிற சக்தி என்ன வேணுமோ அந்த சக்தி வந்து இதுல உண்டு. மெயினா வந்து கால்சியம், புரோட்டீன்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபுட்ல கிடைக்கும். இது வந்து மில்க் பூஸ்டர். மில்க் பூஸ்டர் 1. ரெண்டாவது சார், ரெண்டாவது வந்து கற்காத்தவுடு. எஸ்கேஆர் கற்காத்தவுடா? ஆமா, எஸ்கேஆர் கற்காத்தவுடு. இது கற்காத்தவுடு வந்து நாங்க மாடுக்கும் யூஸ் பண்றோம், மீனுக்கும் யூஸ் பண்றோம். இது கற்காத்தவுடுங்கிறது எதுல இருந்து வர்றது சார்? சார் நம்ம நெல் இது பண்றோம்ல, அதுல இருந்து வர வேண்டியதான். இது வந்து நாங்க மீனுக்கும் இதுதான் போடுறோம். நாங்க மீனுக்கும் கற்காத்தவுடு போடலாம். ஆமா சார், ரொம்ப நல்லது. நீங்க ஈவினிங் டைம்ல வந்திருந்தா நாங்க ஃபீட் பண்றது காமிச்சிருக்கலாம் மீனுக்கு. அந்த டைம்ல வந்து இதை நீங்க தூவி விட்டனாவே மீன் ரொம்ப ஆசையா சாப்பிடுது. இது தேனியில இருந்து வருதுன்னா? ஆமா சார், எல்லாமே இவர் எஸ்கேஆர் கிட்ட ஃபேக்டரி இருக்கிறது தேனியில. எல்லாமே நம்மளுக்கு சரக்கு வந்து தேனியில இருந்து தான் வருது. மாடுகளுக்கும் போடுறீங்க? அதை மாடுக்கும் போடுறோம், மீனுக்கும் போடுறோம். மீனுக்கும் போடலாம். ஆமா, மீனுக்கும். சரி, ஓகே. அடுத்தது வந்து மாட்டுக்கு குச்சி தீவனம். இங்க பாருங்க, இது மாட்டுக்கு குச்சி தீவனம். இதோ வந்து எஸ்கேஆர் கிட்ட தான் எடுக்கும். இது எதுக்கு சார்? எதுக்காக சார்? இதோ வந்து எப்படின்னா எல்லாமே சார், எல்லாம் மிக்ஸ் புரோட்டீன்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ மாட்டுக்கு, ஸ்டாண்டர்ட் மெயின்டெனன்ஸ் மாட்டுக்கு. இது ஒரு வேளை கொடுக்கணும்னா? ஸோ இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இது வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி கொடுப்போம். எப்படின்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி, மாடுக்கு தண்ணி கொடுக்கும்போது அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இதை வந்து கொடுத்துருவோம் மாட்டு. அடுத்தது வந்து மாட்டுக்கு கலப்பு தீவனம். கலப்பு தீவனம்? ஆமாம், கலப்பு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தோன்னா எல்லாமே தானியங்கள் எல்லாமே இதில் மிக்ஸ் இருக்கு. நெல், கில்லு, இது என்னென்ன தேவைப்படுதோ மாட்டுக்கு A to Z எல்லாமே கலப்பு தீவனம். ஆமாம், கலப்பு தீவனம். அங்கே நம்ம எவ்வளோ சார் வரும் கிலோ? சரி, இது மூட்டை வந்து 1450 ரூபா என்பது. அது இல்லாம மாட்டுக்கு நாங்க கொடுக்கறது வந்து சைலேஜும் கொடுக்கும். ஓ, சைலேஜ். மாட்டுக்கு தேவையான சைலேஜ் இருக்கு. மாட்டுக்கு தேவைப்பட்ட சைலேஜும் இங்க இருக்கு. ஸோ மாட்டு இது வந்து மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தீவனங்கள் 5 தீவனங்கள். சார் கோழி வந்து என்னன்னா முட்டை, திருவிழா டைம்ல வந்து கோழி கேட்பாங்க. அது எப்பயாவது வந்து நாட்டுக்கோழி சூப்பு வச்சு சாப்பிடணும்னா எங்களுக்கும் ஒரு ஆசை, ஒரு நாட்டுக்கோழி சூப்பு வச்சு சாப்பிடுறது. கோழி வளர்த்து அதுல லாபம் பார்க்கணும்னு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 5-6 வெரைட்டி இருக்கு கோழிங்க. ஃபேன்சி கோழி இருக்கு. ஃபேன்சி? ஆமா சார், ஃபேன்சி கோழியில இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க கருப்பு, இங்க முன்னாடி இருக்கு பாருங்க கருப்பு ப்ரௌன். அது வந்து பஞ்சு கோழி, கேப் கோழி இன்டூ சோனாலி கோழி கிராஸ். அது சரிங்களா? அது பின்னாடி இருக்கிறது சோனாலி கோழி. இது வந்து ஃப்ரில் பிளாக். இது ஃபேன்சி ஃப்ரில். ஆமா, சாப் கட்டரு. அது வந்து வேலை செய்யாது இருக்கிறதுனால அப்படியே விட்டோம். மோட்டர் பிரச்சனை. அது கோழி வந்து அதுக்கு ஒரு வீடாக்கி முட்டை போட்டு உட்காந்து அடை காக்கு. சோனாலி கோழி அடை காக்குமா சார்? இது வந்து ஒரிஜினல் சோனாலி இல்ல சார், இது கிராஸ். இது வந்து சோனாலி கிராஸ். ஒரிஜினல் சோனாலி கோழி வந்து உங்களுக்கு அடை காக்காது. இப்ப அங்க இருக்கிறது எல்லாம் வந்து அது ஒரிஜினல் சோனாலி கோழிங்க. அது அடை காக்காது. அது காக்காது. இது பின்னாடி இருக்கிறது சோனாலி கோழி இன்டூ கிராஸ். அது காக்கும். அது காக்கும். இதுவும் கிராஸ். நாட்டுக்கோழி இன்டூ சோனாலி கோழி கிராஸ். கிண்ணி கோழி இருக்கா சார்? எத்தனை இருக்கு சார்? கிண்ணி கோழி என்கிட்ட வந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30க்கு மேல இருக்கு. 30 கிண்ணி கோழி இருக்கு? ஆமா, 30 கிண்ணி கோழி இருக்கு. கிண்ணி கோழி வந்து எல்லா தோட்டத்துகளுக்கும் வந்து கிண்ணி கோழி வைக்கிறது வந்து லாபம் என்னன்னா, அது வந்து ஒரு நாய் மாதிரின்னு வச்சுக்கலாம். பாம்பு, பூச்சி, இல்ல புது ஆளுங்க வராங்க, எல்லாம் என்ன பண்ணாவும் கிண்ணி கோழி வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். என்கிட்ட என்ன செய்யும் சார்? ஒரு மாதிரி வித்தியாசமா கத்தும் சார். அது கத்து விரட்டி விட்டுரும். கத்தும். எல்லாம் வந்து கும்பலா சேர்ந்து நின்று அட்டாக் பண்ணுவோம். அட்டாக் பண்றதுக்கு வரும். நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் ரைட்டு ஆகட்டும் அப்படின்னு. இவன் இதெல்லாம் வந்து சோனாலி கோழிங்க. சோனாலி கோழி எப்படின்னா சார், ஒரு 365 நாள்ல வந்து 300 நாள் முட்டை விடும். விடுது உங்ககிட்ட? ஆமா ஆமா, முட்டை 300 நாள். சோனாலி கோழி ஜாதியே அப்படிதான். தடுப்பூசியில தான் போடுது? ஆமா சார், இல்ல எல்லாத்துக்கும் நாங்க தடுப்பூசி போடுறோம். எங்க கோழிங்க வந்து 4 முழுக்கா இங்கே சுத்தினாவும் சாயங்காலம் வந்து இதுல வந்து அடைஞ்சிரும்.
ஓ அது கூண்டு நாங்க வந்து அது பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதான் கூடு. ஆமா இதான் கூண்டு, எல்லாமே உள்ள வந்துரும். அதனால நாங்க அதை வந்து புடிச்சு வேக்சின் போட ஈஸியா வேக்சின் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸி ஆயிடும். நம்ம வழியில மரத்துல அடைஞ்சிருக்கோம், வேக்சின் போட ஆமா முடியல. நாங்க அதுக்குன்னா வந்து நாங்க எங்க கிட்ட பார்த்தோம்னா கோழியை வந்து சீக்கு பிடிச்சி சாகுறது வந்து ரொம்ப கம்மி. ஏதாவது அடி போட்டு எல்லாத்தையும் இங்க சண்டை போட்டு செத்தாதான் உண்டு. கோழி சக்சஸ் தான், கோழி சக்சஸ் தான் எங்களுக்கு. கண்ணுக்குட்டி சரி இதெல்லாம் வந்து எங்க கிட்ட பறந்த கண்ணுக்குட்டிங்க. நீங்க வந்து தாய்ங்களை வந்து அந்த கொஞ்சம் முன்னாடி அங்க பாத்திருப்பீங்க, அந்த தாய்ங்க அங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்க கிட்ட பறந்த கண்ணுக்குட்டிங்க எல்லாமே. வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி நம்ம ஒரு மாட்டு வந்து எடுக்கணும்னு சொல்றாங்க டாக்டர், அப்படின்னா சக்சஸ். சரி இப்போ ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா 9 மாசம் வந்து செனை, அதுக்கப்புறம் வந்து கண்ணு போட்டு 5வது மாசம் 6வது மாசம் வந்து திரும்ப அது பருவத்துக்கு வரும். மாட்டோட கண்டிஷனை பார்த்து நீங்க வந்து அதுக்கு பருவ ஊசி போடணும்னா போடலாம். இல்ல மாடு வீக்கா இருக்கு அப்படின்னா என் சஜஷன் என்னன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஈல்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா டிராப் ஆகும், கண்ணுக்குட்டி வலிச்சே இருக்காது. நல்ல ஆரோக்கியமா இருக்க டைம்ல பண்ணலாம். ஸோ நீங்க பார்த்தோன்னா 9 மாசம் செனை, அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் 3 மாசம் வந்து பால் கறக்கும், அதுக்கப்புறம் திரும்ப வந்து 10 மாசம். ஸோ நீங்க பார்த்தோன்னா 25 மந்த்ஸ் 25 மாசத்துல வந்து 2 கண்ணுக்குட்டி. இந்த இதுக்குள்ள சென ஊசி எல்லாம் எங்க வாங்குறீங்க? சரி இப்ப எப்படின்னா பெட்ட கண்ணுட்டிக்கு ஊசிங்க, ஆண் கண்ணுட்டிக்கு தனியா ஊசிங்கிறாங்க. எங்க கிட்ட என்ன ரகத்தை விரும்பி போடுறீங்க ஊசிலாம்? இப்போ வந்து என்னன்னா நாங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ எங்க கிட்ட இருக்கிற மாடுங்க எல்லா பேருக்கும் வந்து நாங்க ஜெர்மன் ஏபிஎஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஜெர்மன் ஏபிஎஸ்ல என்ன ஆகும்னா மாடும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிளஸ் வந்து ஜெர்மன் ஏபிஎஸ் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாடுங்க வந்து கண்ணு போட்டுச்சு, அது ஜெர்மன் ஏபிஎஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கிளைமேட்டுக்கு தாங்கும். பிளஸ் ஜெர்மன் ஏபிஎஸ்ல பால் உற்பத்தி ஜாஸ்தி, மாடு வந்து கொஞ்சம் நோய் சக்தி தாங்குற ஒரு கண்டிஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நாங்க இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, இருக்கிற மாடு என்ன சென்னைக்கு வந்துச்சுனாவும் நாங்க வந்து ஜெர்மன் ஏபிஎஸ் சீமெண்ட் இல்ல சார், இதுல எதுவும் இல்ல. சரி இதெல்லாம் வந்து ஹெச்எஃப், இது வந்து சாய்வாலோட குட்டி. அங்க சாய்வால் பாத்தீங்களே அதோட குட்டி, இது இல்ல அது வந்து ஹெச்எஃப். கிடக்குதா சார்? அது காலை முன்னாடி இருக்கிறது காலை, மிச்சம் எல்லாமே கிடாரி. பெட்ட கண்ணுட்டி ஊசிட்டே தனியா இருக்குங்க? ஆமா சார் இருக்கு, அதுவும் இருக்கு. மேல் வேணா மேல், ஃபீமேல் வேணா ஃபீமேல். உங்களுக்கு எப்படின்னா உங்க காஸ்ட்டுக்கு தந்தாப்புல இப்ப 400 ரூபாய்க்கும் ஊசி கிடைக்குது, அதுல ஆண் வரதா பொட்டை வரதா நம்ம சொல்ல முடியாது. இதே நீங்க 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு நீங்க ஊசி போட்டா அதுல வந்து ஆண் வரமா பொட்டை வரமான்னு சொல்லியே போடுவாங்க. ஸோ நாங்க வாங்குற சீமன் எல்லாம் வந்து நாங்க எங்க டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நாங்க வந்து மாடு பருவத்துக்கு வந்தோடனே சொன்னோன்னே அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிட்டு போயிடுவாரு. உங்ககிட்ட உள்ள கண்ணுட்டிகள் வந்துட்டா சார் பருவத்துக்குலாம் வந்து ஏதாவது? இல்ல சார் இருக்கு, இல்ல அது வந்து இல்ல இன்னொரு செட் ஆஃப் பேட்ச் வந்து என் இன்னொரு தோட்டத்துல இருக்கு. ஆமா அதெல்லாம் வந்து எப்படின்னா இங்க பறந்து வளர்ந்து சென்னை அங்க போய் கண்ணு போட்டு பால் கறக்கவும் தொடங்கி இருக்கு. இதெல்லாம் என்ன பெட்டை தானே? எல்லாமே பொட்டை தான் சார். இங்க காலை வந்து என்கிட்ட 2 தான் இருக்கு, மீதி எல்லாம் பெட்டை, எல்லாமே பொட்டை தான். இது வந்து ஊசி தனியா பெட்டை ஊசி வாங்கி போட்டதா? இல்ல பொட்டை ஊசி வாங்கியே போட்டது. காலைக்கு வேணும், காலை எனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு காலைக்கு ஊசி போட்டது. இது வந்து ஆமா அது 2 காலை சார், அது 2 அது மூலையில இருக்கிறது. அது நல்லா இருக்கு சார், நல்ல நீளம் இருக்கு, காலைக்கு யூஸ் பண்ணலாமா? ஆமா இது நல்லா காலை வந்திருக்கு சார். இது நான் ஹெல்ப் யூ காமிக்கிறேன் பாருங்க. இது நல்ல நீளம் நல்லா இருக்கு. இது வந்து நான் 4 மாசம் கண்ணு சார். இதுக்கும் மேட்லாம் போட்டிருக்கீங்க? ஆமா சார் மேட்டு தான் சார் நம்மளுக்கு. இது இப்ப நான் இந்த காலை எது தெரியுமா சார், நான் அந்த பெரிய மாடு சொன்னேன் தெரியுமா, கார்னர்ல அந்த 25 லிட்டர் பால், அதுக்கு பறந்த காலை. அது அதான் நீளமா இருக்கு, பெருசா இருக்கு. அதுக்கு தான் வந்து எங்களுக்கு அந்த இதுல காலை வேணும்னு சொல்லிட்டு காலை ஊசி போட்டது. சார் இப்ப கோழிங்க வந்து நாங்க வந்து கோழி விடுற முட்டையை வந்து நாங்க கோழி வந்து நாட்டுக்கோழி ஏதாவது 1-2 அடைப்படுத்துச்சுன்னா ரைட்டு. நான் சொன்ன மாதிரி சோனாலி கோழி வந்து அடைப்படுக்காது, அதனால நாங்க வந்து இன்குபேட்டர் வச்சிருக்கோம். குஞ்சுல பொரிச்சிருக்கு. ஆமா ஆமா சார் எங்க கிட்ட வந்து பாருங்க, எங்க கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85% எங்களுக்கு வந்து சக்சஸ் ரேட். கருவாலி குஞ்சுலாம் இருக்கு. இல்ல சார் அது வந்து கினி கோழி குஞ்சு. இங்க முன்னாடி இருக்கு, இது அங்க ஓடுறது அது கினி கோழி குஞ்சு, அங்க இருக்கிறது கினி கோழி, மிச்சதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி சோனாலி கோழி. இது வந்து 100 முட்டைக்குள்ள இன்குபேட்டர். இது இப்ப எங்க கிட்ட வந்து இன்குபேஷன் ரேட் வந்து ஒரு 80-85% இன்குபேஷன் ரேட் இருக்கு. எங்க வாங்குறீங்க சார்? சார் இது வந்து நம்ம வெட்டனரி டாக்டர் இருக்கிறாருல, அவர் வந்து அவங்க நண்பர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரு. இதே வந்து நாங்க இங்க உள்ள இன்னொரு இன்குபேட்டர் வச்சிருக்கோம். இது என்னைக்கு வெளிய விடுவாங்க அந்த குஞ்சாயிருமே? சார் இப்ப இதுல வந்து நாங்க குஞ்சுங்களை விடுறது வந்து இன்னொரு 10 நாள் இதுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் இங்க இருந்து நீங்க நம்ம அந்த கோழி ஷெட் பார்த்தோம் அங்க போயிடும். இது இல்லாம வந்து எங்ககிட்ட இன்னொரு இன்குபேட்டர். ஆமா இங்க ஒரு இன்குபேட்டர் இருக்கு. இது வந்து நாமக்கல்ல இருந்து MK இன்குபேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கினது. இது வந்து 500 முட்டைக்கு இன்குபேட்டர். இது வந்து 500 முட்டைங்கிறது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சார். இது சார் இது வந்து நான் வந்து 55,000க்கு வாங்கினேன் சார். குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க குஞ்சு பொரிச்சிருக்கு பாருங்க, நேத்து இன்னைக்கு பொரிச்ச குஞ்சுன்னு இதெல்லாம் பொரிச்சிட்டே. ஆமா இதுல பொரிக்க என்ன பண்ணோம்னா இதுல 2 நாள் வச்சுட்டு திரும்ப அதுல போடும், அங்க இருந்து நெக்ஸ்ட் அந்த இதுக்கு போயிடும். இது வந்து 500 முட்டைக்குள்ள இன்குபேட்டர். சூப்பர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். முட்டையை லோட் பண்ணா மட்டும் போதும், நம்ம ஒண்ணு செய்ய வேண்டாம். ஆமா இதுல வேற முட்டை லோட் பண்ணா போதும். இது தண்ணி மட்டும் பார்க்கணும். ஆமா இதோ இங்க பாருங்க தண்ணி இங்க இருக்கு. தண்ணி இங்கே வச்சிருவீங்க? ஆமா தண்ணி இங்க இருக்கு. தண்ணி இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள எடுத்துக்கும். ஓகே, அதனால நம்ம தண்ணி ஒண்ணுக்கு அவ்வளவு இது பண்ண வேண்டாம். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க வர இதுல தண்ணி மட்டும் நீங்க டாப் அப் பண்ணா போதும், அவ்வளவுதான். ஆமா
சார் இதெல்லாம் மீன் தொட்டியா? ஆமாம் சார். இப்போ நான் இன்டிகிரேட்டட் ஃபார்ம்னு நான் நிறைய வாட்டி இந்த பேட்டியில் சொல்லியிருப்பேன். இன்டிகிரேட்டட் ஃபார்ம்னா இதுதான். ஆடு, மாடு, கோழி, மீன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். எத்தனை தொட்டி இருக்கு சார் மீன்? சார் டோட்டலா வந்து இது 5 தொட்டி இருக்கு. இது ஒண்ணு, இது ஒன்னா நம்பர் தொட்டி, 2, 3, 4, 5. 5 இதுல வந்து 5 ரகம் விட்டுருக்கோம். என்ன ரகங்கள் நல்ல பெஸ்ட் சார்? இப்போதைக்கு மார்க்கெட்ல நீங்க பார்த்தேன்னா ரூப்சந்த்னா உங்க வாவல், அது வந்து மார்க்கெட்ல நல்லா இன்னைக்கு சேல்ஸ் இருக்கு. அது இல்லாமல் ஜிலேபி, விரால், கட்லா நாங்கெல்லாம் விட்டுருக்கிறது வந்து இதுல நீங்க பார்த்தோன்னா ஜிலேபியும் விராலும் கலந்து விட்டுருக்கோம். அது நெக்ஸ்ட் தொட்டியில வந்து ரூப்சந்த் விட்டுருக்கோம், வாவல். அதுல வந்து சிசி விட்டுருக்கோம், கெண்டை, புல் இதுல வந்து கட்லாங்க இருக்கு. இதுல எப்படி சார் தண்ணிலாம் எவ்வளவு நாளைக்கு டைம் மாத்தணும்? சார் இதுல வந்து நாங்க தண்ணி எப்போ மாத்துவோம்னா ஒன்ஸ் இன் 6 months நாங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ற டைம்ல இருக்க தண்ணியை ஃபுல்லா வெளியில போட்டு. அவ்வளவு போதுமா? ஒரு டைம் மாத்திரம்? ஆமா சார். பட் ஆனா நாங்க வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து எதுல வந்து லெவல், இப்ப எல்லா டேங்க்கும் லெவல் இருக்கு, அந்த லெவல் டவுன் ஆயிடுச்சுன்னா மனோஜ் என்ன பண்ணுவாருன்னா போர்வெல்ல போட்டு தண்ணியை டாப் அப் பண்ணுவாரு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் உள்ள போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நாங்க மீன் பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா தண்ணியை வந்து ஃபுல்லா வெளியில அடிச்சுட்டு வயலுக்கு, இல்லாட்டி பக்கத்து வயல்காரர் அவருக்கு வேணும்னா அவருக்கு தண்ணியை வெளியில அடிச்சு விட்டு நாங்க மீனை பிடிச்சி தூர் வாரிட்டு காய போட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ். மீன் வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானே சார்? கண்டிப்பா லாபம் உண்டு சார். மீன் வளர்ப்புல கண்டிப்பா லாபம் இருக்கு. நீங்க வளர்க்குற முறை எப்படி இருக்கும்? இப்போ வந்து நாங்க எங்க தொட்டிங்கெல்லாம் பார்த்தோன்னா சுத்தமா இருக்கும். இந்த பாசியோ கீசியோ கட்டி பச்சை கலர்ல இது மாதிரி இருக்காது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி டேங்க் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மீன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஃபிட்டபிள் திங்ஸ். நல்ல லாபக்குரிய உண்டு. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு 2 ஹார்வெஸ்ட், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி லட்சங்கள் கிடைக்குமா? லட்சங்களுக்கு சார் எப்படின்னா உங்க தொட்டி கெப்பாசிட்டி பொறுத்து. இப்ப நான் இந்த தொட்டி வந்து பெரிய தொட்டி, இதுல வந்து கண்டிப்பா நீங்க லாபம்னு பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 50,000-60,000 ரூபாய் லாபம் பார்க்கலாம் இதுல ஒரு தொட்டியில. ஸோ வருஷத்துக்கு வந்து இந்த தொட்டியில ஒரு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் பார்க்கலாம், ஒரு தொட்டியில வந்துடும். ஆமா அது மாதிரி. இப்போ இது சின்ன தொட்டி, ஸோ இதுல வந்து ஒரு 30,000-40,000 பார்க்கலாம். ஸோ வருஷத்துக்கு வந்து ஒரு 70,000-80,000 லாபம் பார்க்கலாம். அது ஒரு தொட்டி. ஸோ அது மாதிரி நீங்க உங்க தொட்டி கெப்பாசிட்டி. இப்போ எனக்கு இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து நான் இது மேனேஜ். நோய் மேலாண்மை எப்படி சார்? ஏதாவது நோய் வந்து சார் கண்டிப்பா நோய்கை வரும் மீனுக்கு. அது எப்படி வரும்னா நீங்க வந்து தண்ணியை வந்து கலீஜா வச்சிருக்கீங்க. இப்போ நாங்க வந்து என்னன்னா நீங்க பார்த்த மாதிரி வெறும் தீவனங்க மட்டும் தான் போடுறோம். நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஆடு செத்துச்சுன்னா உள்ள தூக்கி போடுவாங்க, கோழி செத்துச்சுன்னா உள்ள தூக்கி போடுவாங்க. ஸோ இந்த வேஸ்ட் பொருள்கள்லாம் எடுத்து வந்து போடுவாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் போயிடும், நாற்று அடிக்கும். மீன் கண்டிப்பா வந்து நோய் சக்தி இல்லாம மீன் வந்து அடி வாங்கும். நாங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லை. நோ வேஸ்ட், ஒன்லி ஃபுட்டு என்ன இருக்கும், இந்த நேச்சுரல் ஃபுட் என்ன வருதோ அந்த ஃபுட்டு போட்டு தான் நாங்கள் வளர்க்குறோம் மீன். ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு பார்த்தோன்னா ஒன்றும் ஜாஸ்தி இருக்காது, எங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் மார்ட்டாலிட்டி ரேட்.